வசந்தி, இதுதான் உன்னோட ஃபைனல் முடிவா? ப்ளீஸ், நம்ம மறுபடியும் சேர்ந்து வாழலாம். வேண்டாம் விமல், இது என்னோட தீர்மானமான முடிவு. சரியாகத்தான் முடிவு எடுத்து இருக்கிறேன். வசந்தி, ப்ளீஸ், உங்கள் முடிவை மறுபரிசீலனை பண்ணலாமே. வசந்தி, வசந்தி. கோர்ட் பியூன் அழைக்க ஜட்ஜு முன் சென்றார்கள் இருவரும். இந்த நேரம் யூகிச்சு இருப்பீங்க, இது டிவோர்ஸ் கேஸ் தான். உங்கள் 2 பேருக்கும் மியூச்சுவல் டிவோர்ஸ் கேட்டு இருக்கிறீங்க, சம்மதம் தானே என ஜட்ஜு கேட்கவும், எனக்கு முழு சம்மதம் என்றாள் வசந்தி. வேற வழி இல்லை, விமலும் சம்மதம் என்றான். ஜட்ஜு கையெழுத்து போட்டுவிட்டு அடுத்த கேஸ் என்ன என்றார் உதவியாளரிடம். ரமேஷ், நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க, நானும் விமலும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம் என வசந்தி சொல்லவும் சரியென்று வெளியே போனான் ரமேஷ். விமல் அவனுடைய உயிர் நண்பன். சம வயது இருவருக்கும், 30 இருக்காங்க. நாங்கள் 2 பேருமே ஒரே ஏரியா தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் ஃப்ரெண்டு. ரொம்ப ரிசர்வ்டு டைப் அவன். வசந்தியை அவன் காதலித்த பிறகுதான் எனக்கு வசந்தியை தெரியும். இவங்க காதல் செய்தது 3 மாதங்களுக்கு முன்தான். திருமணம் செய்து வாழ்ந்ததோ 3 மாதம். அடுத்த மாதங்களே சண்டை, அப்புறம் டிவோர்ஸ் கேஸ். 9 மாதங்கள் ஓடிய பின் இன்னைக்கு ஆர்டர் வந்தாச்சு. பிரிந்து விட்டார்கள். விமலுக்கு அம்மா மட்டும்தான், சென்னை வாசி. அவன் அப்பா சின்ன வயதிலேயே இறந்து விட்டார். அவனுடைய அம்மா தான் அவனை மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கினார்கள். அதான் அவனுக்கு எல்லாமே அம்மாதான். ஒரு சின்ன சொந்த வீடு மட்டும்தான். அவனோ எம்எஸ்சி ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அவனுக்கு நிறைய ஜாப் ஆஃபர் எல்லாம் கிடைத்தது. ஆனால் மற்ற ஸ்டேட்டிலிருந்து போக அம்மாவை பிரிய மனமில்லாமல் எல்லா வேலைகளையும் உதறிவிட்டு இங்கே ஒரு மெடிக்கல் கம்பெனியில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக வேலைக்கு போய் கொண்டிருக்கிறான். நானும் 10வது பாஸ். அதற்கு பிறகு படிப்பு ஏறாததால் பிஸ்னஸில் இறங்கிவிட்டேன். விமலும் நல்ல பையன்தான். பாக்யராஜ் போல பெண்கள் பக்கமே போக மாட்டான். ஆனால் உள்ளுக்குள்ளோ ஒரு பெண்ணையாவது காதலிக்கணும்னு ஆசை இருந்த அளவிற்கு அவனுக்கு தைரியம் இல்லை. பெண்கள் முகத்தை பார்த்தே பேச மாட்டான். வசந்தியும் விமலும், ரமேஷ், உங்கள் நண்பரை உங்ககிட்ட கொடுத்து விட்டேன், பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், நான் வரேன் என சொல்லிக்கொண்டே வசந்தி கிளம்ப தயாரானாள். அதற்குள்ளாகவா? விமல், வேற என்ன இருக்குது? வசந்தி, கொஞ்ச நேரம் பேசலாமே, வாங்க காஃபி சாப்பிடலாம் என்று அழைத்தேன். கோர்ட் வளாகத்தில் உள்ள கேண்டீனுக்கு மூவரும் சென்றோம். 2 பேரும் ஒரே நேரத்தில் காஃபியை ஆர்டர் பண்ண நான் ஒரு ஃபோன் கால் பேசணும்னு அவர்களை தனியாக வெளியே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். அவர்கள் காதல் திருமணம் என முடிவான பின் விமல் என்னிடம் வந்து அம்மா கிட்ட பேசு என்றான். அதுவரைக்கும் அவன் வசந்தியை காதலிப்பதை அம்மாவிடம் சொல்லவே இல்லை. அப்பதான் நான் வசந்தியை பார்த்தேன். ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல வேலை, ப்ராஜெக்ட் என்ஜினியர், மாதம் 80,000 சம்பளம். பூர்வீகம் திருச்சி. அப்பா அம்மாவுக்கு ஒரே செல்லப்பெண். அவங்க திருச்சியில் இருக்கவும் வசந்தி இங்கே உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கி இருக்காங்க என அவள் இஷ்டமெல்லாம் கேட்டுவிட்டேன். உன்னுடைய இஷ்டம்தான் என்று சொல்லவும், ஏதாவது கண்டிஷன் சொன்னாங்களா? அவள் வேலைக்கு தொடர்ந்து போவாளாம். அடிக்கடி அவளுக்கு ஷிஃப்ட் மாறும். இரவு பகல் பார்க்காமல் வேலை இருக்கும். சனி ஞாயிறு தான் லீவு. அலுவலகம் சம்பந்தமாக சில சமயங்களில் மற்ற ஸ்டேட்டுகளுக்கு போக வேண்டி இருந்தால் அங்கேயே தங்க வேண்டியிருக்கும். அதை தடுக்கக்கூடாது. மற்றபடி வேற எதுவும் சொல்லவில்லை என்றான். வசந்தி இதை அவன்கிட்ட முதலிலேயே சொன்னது சரியான செயல்தான் என நினைத்தேன். பிறகுதான் அவன் அம்மா கிட்ட பேசினான். முதலில் சம்மதம் சொல்லலை. வசந்தியை நேரில் பார்த்தவுடன் சரி என சொல்லிவிட்டாங்கள். வசந்தியும் அவர் அப்பாவிடம் பேசவும், வசந்திக்கு ஓகேனா எங்களுக்கு சம்மதம் என அவர்கள் சொல்லவும், அவள் மேல் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு என வசந்தியின் பெற்றோர் சொல்லிவிட்டார்கள். பிறகென்ன, அவங்க கல்யாணம் ஒரு கோயிலில் மிக எளிய முறையில் நடந்தது. உறவினர்கள் நண்பர்களுக்காக ஒரு நல்ல ஹோட்டலில் ரிசப்ஷன். ஊரே இந்த ஜோடி பொருந்ததை பார்த்து அசந்தது. ரமேஷ், வாங்க காஃபி சாப்பிடலாம். காஃபி வந்துவிட்டது. வசந்தி கூப்பிடவும் காஃபியை சாப்பிட்டோம். நான் வரேன் விமல், ரமேஷ் பாய் என சொல்லிவிட்டு வசந்தி கிளம்பிவிட்டாள். வசந்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்றான். நான் தான் விமலிடம் எல்லாம் சொல்லிவிட்டேனே. வசந்தி, உன்னோட வாஷிங் மிஷின், டிவி எல்லாம் இருக்கு, நான் இதையெல்லாம் திருப்பி தந்துடுறேன், எங்கேன்னு சொல்லு என விமல் கேட்கவும், போயும் உன் அற்பத்தனத்தை காமிச்சிட்டியே. இதெல்லாம் பார்த்தா நான் உன்னை லவ் பண்ணேன், உன்னை காதலிச்சேனா? அவனை திட்டிக்கொண்டே தன் காரை வேகமாக ஸ்டார்ட் பண்ணி போய்விட்டாள். எனக்கும் அவன் மேல் கோபம் வந்தது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா என கத்தினேன். பிறகு சமாதானம் அடைந்து, அவ என்னடா உங்ககிட்ட சொன்னா? அதுவா,
நாம மறுபடியும் சேர்ந்து வாழலாம், நடந்ததையெல்லாம் மறந்துவிடுன்னு நான் கேட்கவும், அவ அதுக்கு, நான் உங்களை காதலிச்சது உண்மையான காதல். முதலா உங்களை சந்தித்த பொழுது உன் மென்மையான குணம் மற்றும் பெண்களை மதித்த பண்புதான் என்னை ஈர்த்தது. அதனால்தான் நான் வலிய வந்து உன்னை காதலிச்சேன். இப்பவும் அது மாறல. ஆனா நீ மாறிட்ட. உங்க அம்மா முன்னாடி நீ நடந்ததை நான் மறக்கல. ஒரு பெண் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பொழுது பல ஆண்களுடன் பேச வேண்டியிருக்கும், பழக வேண்டியிருக்கும். பல இடங்களுக்கு சில நாட்களில் அவர்களுடன் பயணம் பண்ண வேண்டியிருக்கும் என நான் உனக்கு முன்பே சொன்னது தானே. ஆனா நீ அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்ட, இன்னைக்கு எவனோட சுத்திட்டு வரேன்னு. அதை நான் எந்த ஜென்மத்துக்கும் மறக்கல என சொன்னாடா. நான் மறுபடியும் கெஞ்சினேன், என்னை மன்னிச்சிடு, 1 வருஷமோ 2 வருஷமோ உனக்காக நான் வெயிட் பண்றேன் என்றெல்லாம் கெஞ்சினேன். அவளோ, பார்க்கலாம் உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு என்றாள். இதைத்தாண்டா பேசினோம் என்றான். எனக்கு சிறிது நம்பிக்கை துளிர்த்தது. அவங்க மறுபடியும் சேரலாம் என. சரியாகத்தான் சொல்லிட்டு போயிருக்கிறாய் என்றேன் விமலிடம். இதற்காக நான் என் பிசினஸ் விஷயமாக 6 மாதங்கள் மலேசியாவில் இருந்து விட்டேன். திரும்பி வந்து பார்த்த பொழுது விமல், வசந்தி இவர்களை பலமுறை தொடர்பு கொள்ள முடியவில்லை. வசந்தி தன் வேலைக்காக லண்டன் போய்விட்டதாகவும் அவர்கள் அலுவலகத்தை தொடர்பு கொண்ட பொழுது அறிந்தேன். விமலோ அவன் வீட்டை விற்றுவிட்டு பக்கத்து வீட்டார் சொன்னார்கள். இப்படி 2 வருடம் ஓடியது. திடீரென்று ஒரு நாள் செல்போன் ஒலிக்கவும், ஹலோ ரமேஷ், நான் வசந்தி என ஒரு புது நண்பரிலிருந்து வசந்தி பேச என் மனம் துள்ளியது. ஹாய் வசந்தி என்றேன். நாம நேரில் பேசலாம். நாம எப்பவும் மீட் பண்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வாங்க என சொல்லிவிட்டாள். வசந்தி அப்படியே தான் இருந்தாள். நான் முதலாக விமல் அறிமுகப்படுத்திய பொழுது அவள் எப்படி இருந்தாளோ அப்படியேதான். அவள் அழகே தனி. சாதாரணமாக வந்தாலே பலரை திரும்பி பார்க்க வைக்கும் அழகு. இவளுடைய அழகுக்கு விமல் மேட்ச் இல்லைதான். ஆனால் என்ன செய்ய, ஆஃபீஸ் ப்ராஜெக்டுக்கு லண்டனுக்கு அவசரமாக நான் உடனே போக வேண்டி இருந்ததால் உங்கள்கிட்ட சொல்ல முடியல. ஃப்ளைட்டில் செல்போன் தொலைந்து போகவும் யாரையும் தொடர்பு கொள்ள முடியல, விமலை தவிர. ஆனால் அவர் நம்பர் எப்பொழுதும் தொடர்பு எல்லைக்கே அப்பால் தான் என சொல்லுது. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் நண்பர் என்ன பண்ணுறார், என் மாமியார் எப்படி இருக்காங்க என பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள். வசந்தி, அவனை ஆளையே காணோம். அவன் வீடு பூட்டி இருந்தது. அவன் மொபைல் எண் ஒர்க் ஆகல. எப்போதும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்குதுன்னு தான் வரும் என்றேன். காஃபி சாப்பிட்டு கொண்டு இருந்த பொழுதே ஒரு ஃபேமிலி கணவன் மனைவி குழந்தையுடன் எங்களை கடந்து செல்லவும், கிட்டத்தட்ட அந்த கணவன் விமல் போலவே இருந்ததை கவனித்து வசந்தியிடம் சொல்லவும், கடைசியில் அவள் விமல் தான் என தெரிந்தது எங்களுக்கு. டே விமல் என கூப்பிட்டேன். கொஞ்சம் கூட ஆச்சரியப்படாமல், வசந்தி, ரமேஷ் எப்படி இருக்கீங்க என்ற அவனை, இது யாரோட குழந்தை என கேட்டேன். என் குழந்தைதான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா ரொம்ப கம்பல் பண்ணி, அவங்க தூரத்து உறவாம், நல்ல வசதி, மதுரையில. கல்யாணமாகி 1.5 வருடத்துக்கு மேல் ஆகிவிட்டது. எங்களுக்கு பிறந்தவன் தான் இவன் என்றான். சரி வரேன், என் பொண்டாட்டி கோச்சுக்குவா என்றான். ஆளே மாறிவிட்டான். எங்களை பற்றி எதுவும் கேட்கவில்லை. வசந்தியை திரும்பி கூட பார்க்கவில்லை. அம்மா எப்படிடா இருக்காங்க என கேட்டேன். நாங்க மதுரையில இருக்க போவதால் அவ சொன்னா, அம்மா எதுக்கு மதுரைக்கு, வீட்டை விட்டுவிட்டு அம்மாவை இங்கே அடையாறில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துல விட்டுட்டேன்டா என்றான். அவனை ஓங்கி ஒரு அறை விடணும் போல் தோணிவிட்டது. அவன் பொண்டாட்டியோ உடம்பு முழுக்க நகை. வந்தவன், என்னங்க இங்கே யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, வாங்க இங்கே என சத்தம் போட்டாள். பெட்டி பாம்பாக அடங்கி அவள் பின்னால் தன் குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினான் விமல். அந்த முதியோர் இல்லம் பேரென்னடா என நான் கேட்கவும் அவன் சொல்லி கொண்டே போய்விட்டான். வசந்தி முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமாக இருந்தது. அவனை என் நண்பன் என சொல்லிக் கொள்ளவும் தான். சாரி வசந்தி, நான் இப்படி ஆகும்னு என்ன நினைக்கல. நான் வரேன், இனிமேல் பேச ஒண்ணுமில்லை. ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். தெரியும் நீங்க என்ன கேட்பீங்க வேணா. ஒருவேளை நான் விமலை பார்ப்பதற்கு முன்பே உங்களை மீட் பண்ண சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் நான் உங்களை காதலித்து இருப்பேனோ என்னவோ. இப்போ நான் எந்த மனநிலையிலும் இல்லை. விமல் திரும்பி வருவார் என நான் நம்பினேன். அது இல்லைன்னு ஆகிடுச்சு. கல்யாணம் தான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவீங்களே, அப்போ என் கல்யாணம் என்ன ஆச்சு? என்னை போல பல பெண்களின் வாழ்க்கை இங்கே இப்படித்தான் இருக்குது ரமேஷ். விமலை போல பல சுயநலவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். நான் பொதுவாகத்தான் சொன்னேன். நான் ஏமாந்து போய்விட்டேன். இன்னொருத்தனை நான் பாதுகாப்புன்னு நினைத்து கல்யாணம் பண்ண நினைச்சா அவன் நிச்சயமாக என் மாச சம்பளத்துக்காகவே தான் வருவான். கொஞ்ச நாள் கழித்து விமலை போல இன்னைக்கு எவனோட சுத்திக்கிட்டு இருந்த என ஒரு படி மேலே போய் இன்னைக்கு எவனோட கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு கேட்குற நிலைமை கூட வரலாம்.
நல்ல வேளை எனக்கு குழந்தை பிறக்கவில்லை. அது பிறந்து இருந்தால் அதன் வாழ்க்கை மிக மோசமாகி இருக்கும். என்னால் பதிலொன்றும் பேச முடியவில்லை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்க போறது. இனி என் வாழ்க்கை அவர்களோட தான் என வசந்தி தொடர, நான் புரியாமல் விழிக்கவும், நாம இப்ப அந்த அடையாறு இல்லம் போய் என் மாமியாரை இனி பார்த்துக்க போகிறேன் என சொல்ல, என்னை அறியாமலே என் கைகள் அவளை கும்பிட்டன. ஆனந்த கண்ணீருடன் இருவரும் விடைபெற்று காஃபி ஷாப்பை விட்டு கிளம்பினார்கள். கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து ரமேஷ் மீண்டும் வசந்தியிடம் அவனின் விருப்பத்தை சொன்னான். வசந்தியை பிடித்து இருப்பதாகவும் அவளின் விருப்பத்தை யோசித்து முடிவெடுக்க சொல்லியும், அவளுக்கும் சம்மதம் என்றால் திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் கேட்டிருக்கிறான் வசந்தியிடம். வசந்தி என்ன முடிவு எடுப்பாள்? அவர்களின் விருப்பத்தில் உங்களின் கருத்தை இங்கே கமெண்டாக பதிவிடவும். ஆமாம், இந்த சமூகத்தில் பெண்களுக்கும் இந்த நிலைமைதான் ஏற்படுகிறது. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.